ஆமா. ஓகே மாதாஜி. ओके। गुरु महाराज की जय, श्रील प्रभुपाद की जय। जय राधा माधव कुंजा बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। जय राधा माधव कुंजा बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदनंदन ब्रज जन रंजन, यमुना दिरवन जारी। यशोदनंदन ब्रज जन रंजन, यमुना दिरवन जारी। जय राधा माधव कुंज बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय राधा माधव राधे, जय राधा माधव राधे। जय राधा वेणुगोपाल राधे, जय राधा वेणुगोपाल राधे, जय राधा रमणा राधे, जय राधा रमणा राधे। जय जगन्नाथ जय बलदेवा, सुभद्रा माय जय सुदर्शन, जय जगन्नाथ जय बलदेवा, सुभद्रा माय जय सुदर्शन। जय गौरानिताय जय गौरानिताय। जय गौरानिताय जय गौरानिताय। नित्य गौरा हरि बोल हरि बोल, नित्य गौरा हरि बोल, नित्य गौरा हरि बोल हरि बोल, नित्य गौरा हरि बोल। Krishna Mataji. Hare Krishna. Thank you very much. ஹரே கிருஷ்ணா ப்ரோ மத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு, எல்லாருக்குமே ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கிளாஸ் நமக்கு வந்து இன்னைக்கு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுது, ஒரு சூப்பர் ஒரு உயர்ந்த பக்தர் சம்பகலதா தேவிதாசி மாதாஜி வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ்ல. ஸோ மாதாஜி எப்படின்னா 2006 வந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்குள்ளாடி வராங்க. 2013 வந்து ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதக சுவாமி குரு மகாராஜிட்ட
வந்து அவங்க தீட்சா வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஹோல் ஃபேமிலி, பிரபுவா இருக்கட்டும், மாதாஜியா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்ல வந்து இருக்காங்க. ஏகப்பட்ட சேவைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினா மாதாஜியோட ஒரு சூப்பர் குவாலிட்டி, நான் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து ரொம்ப அவங்க படிக்கிறதை விட கேட்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாம கேட்ட ஒரு விஷயத்த வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மெமரி, என்ன சொல்றது, ஸ்ரவணம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அவங்களோட ஸ்ரவணம். ஒரு ஸ்லோகாவா இருக்கட்டும், ஒரு கதையா இருக்கட்டும், கதைகள் வந்து ரொம்ப அட்டகாசமா சொல்லுவாங்க. அந்த கதைகள் வந்து சொல்லும்போது எப்படின்னா அந்த சீனுக்குள்ளேயே போயிருவாங்க அந்த மாதாஜி, சீரியஸா. ப்ளஸ் ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. படிக்கிறதை விட அவங்க கேட்டே இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மனப்பாடமா பண்ணுவாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இனிமையா பேசுவாங்க. நான் இந்த விஷயமும் எப்பவுமே யோசிப்பேன். எனக்கு அது வரவே வராது. எப்பவுமே ரொம்ப ஹார்டா பேசுவேன். மாதாஜி வந்து என்ன சிச்சுவேஷன்லயா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயா இருக்கட்டும், நம்ம கோவக்கூட பட்டிருப்போம் சம்டைம்ஸ். யார் கோவப்பட்டாலும் சரி, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு இனிமையா எடுத்துட்டு போவாங்க. நான் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஈகோக்கு என்ன சொல்லுவோம்னு தெரியல எனக்கு தமிழ்ல. ஸோ அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஈஸியா எடுத்துட்டு அடுத்த நிமிஷம் வந்து பேசக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. எனக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ளஸ் வந்து ரொம்ப அழகா கீர்த்தனம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நிறைய கிளாஸஸ் எடுக்காங்க. இது போக அவங்களோட ஹோல் ஃபேமிலி, பிரபு அண்ட் மாதாஜி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்களை வந்து கிருஷ்ணா கான்ஷியஸுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அவ்வளவு சமைச்சு போடுவாங்க. டெய்லி பார்த்தா அவங்க வீட்ல இன்னைக்கு இந்த ஃபேமிலி வந்திருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்திருக்காங்க, சளைக்காம சமைச்சு போடுவாங்க. இதுவும் நான் பார்த்த ஒரு ஒரு நல்ல இது. ஸோ அதனால அந்த மாதாஜி வந்து இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. கண்டிப்பா இதுல வந்து எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. கதை வந்து ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. வித் ஆக்ஷனோட அதுக்குள்ளே நீங்க போயிருவீங்க பாருங்க. ஓகே, ரொம்ப அழகா எடுப்பாங்க. பிளஸ் இன்னொரு விஷயம், மெயின் விஷயம் நான் சொல்லவே இல்லை. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் ஜாஸ்தி அவங்களுக்கு. எப்படி அப்படின்னா அவங்களோட ஆல்ட்ரா இருக்கட்டும், அவங்களோட வீடா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இது பண்ணியிருப்பாங்க. பிளஸ் மாலை வந்து ரொம்ப ரொம்ப அழகா மாலை கட்டுவாங்க. சோ அதனாலதான் குருமராஜ் வந்து, ஆக்சுவலி குருமராஜுக்கு தெரியும் இல்லையா. சோ நமக்கு என்ன இது இருக்குன்னு குருமராஜுக்கு வந்து அந்த ஞான திருஷ்டிலேயே அவர் கண்டுபிடிப்பாரு. சோ அந்த மாதாஜியோட பேரும் தீக்ஷா நேமும் என்ன அப்படின்னா சம்பகலதா தேவிதாசி தான். ஏன்னா அந்த சம்பகலதா அப்படின்னு சொல்லக்கூடிய கோபி வந்து மாலை கட்டதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாம். மாலை வந்து விதவிதமா வெரைட்டியா கட்டுவாங்க. பிளஸ் ட்ரெஸ், பகவானுக்கு ட்ரெஸ் தைக்கதா இருக்கட்டும், அதுவும் ரொம்ப அழகா கட்டுவாங்க. எவ்வளவு ஷார்ட் பீரியட் கொடுத்தாலும் அந்த நேரத்துக்குள்ளாடி அவங்க அவ்வளவு அழகா ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மாலைகளா இருக்கட்டும், பிளஸ் இந்த மணிக்கோக்கதா இருக்கட்டும், இந்த எல்லா என்ன சொல்றது, ரொம்ப லோக்கல் பாஷையில சொன்னா அந்த நோண்டி வேலைகள்லாம் ரொம்ப அழகா அட்டகாசமா பண்ணி மாதாஜி கொடுத்து விடுவாங்க. ஸோ எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் மோசமான கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து பக்காவா அந்த டைம் எவ்வளவு கம்மி டைம் கொடுத்தாலும் பண்ணி ரொம்ப அழகா கொடுப்பாங்க. ஓகேவா. ரொம்ப இனிமையா பேசுவாங்க. சாரி மாதாஜி. எனக்கு மத்தாச்சி, நானும் நாலு அழுகுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் மத்தாச்சி சம்பக்காவை. ஓகே ஓகே ஓகே. हरे ஹரே कृष्ण वाञ्छा वाञ्छा कल्पतरुभ्यो कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இந்த பக்தியில வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர் யாருன்னா ராசேஸ்வர் பிரபு, நிகுஞ்சா மாதாஜி, ஹரிகீர்த்தன் பிரபு அண்ட் அனுகுலா மாதாஜி. இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அப்பா அண்ட் அம்மா. ஓகே, அவங்கள மாதிரி தான் நாங்கள். ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் கடுகு கூட யாரும் என்ன செய்யலை. என்னோட அம்மாங்கிறதுனால பொண்ணு கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எப்போதுமே அனுகூலமாக மாத்தாஜி எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா தான் ஹீரோ இல்லையா. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து ஹரிகீர்த்தன் ரஞ்சன் தாஸ் பிரபு. அதனால நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர்ட் அதில் நம்ம எல்லாருமே. जय पताक स्वामी गुरु महाराज की जय, शिला प्रभुपाद की जय. हरे कृष्णा माता जी। हरे कृष्ण अम्मा, हरे कृष्ण अम्मा. ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து மத்தாச்சி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதாஜி வந்து கொடுத்துருக்கிற விஷயம் வந்து நமக்கு ஹானரிங் பிரசாதம், பிரசாதத்தோட சாப்பிட்றதுக்கு உண்டான முக்கியத்துவம் அதை பத்தி இன்னைக்கு கொடுத்தாங்க.
சாஸ்திரம் சொல்லுது, எத்தினம் அனுதினம் பிரதிதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தினம் வந்து ரொம்ப சூப்பரான டே, எந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு லாட்ரி அடிக்கிறது, அப்படி இல்லாட்டா யாராவது வந்து நமக்கு ஏதாவது கொடுக்கறது, ஏய் இன்னைக்கு சூப்பரா இருந்துப்பா அப்படின்னு. அது எல்லா நாளும் நடக்குமா? அது எல்லா நாளும் நடக்காது. ஆனா, பகவானோட விஷயம் கேட்கறது, பகவானோட சம்பந்தம் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, அந்த தினம் தான் எத்தினம், அனுதினம், பிரதிதினம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதனால டெய்லி டெய்லி நமக்கு என்ன குடுக்குறாங்க? ஸ்ரவணம் பண்ண குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பகவத்கீதைய பார்க்க, கேட்க, படிக்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்துட்டு, "ஐயோ! நீ கர்மாலாம் பண்ணாத." பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு எதையுமே காம்ப்ளிகேட்டே ஆக்க மாட்டாரு. இப்ப நம்ம தான் ஒரு விஷயத்த எடுத்தா எல்லாத்தையும் இது எப்படி பண்ணலாம், அத எப்படி பண்ணலாம், அதை யார்கிட்ட எப்படி சொல்லி அந்த வேலைய நடத்தலாம், இல்லாட்டி அது எனக்கு சுகமா வரணும், சுபமா வரணும்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா பகவான் எதையுமே காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாரு. ஏழைக்கும் பாழைக்கும் கோழைக்கும் ஏத்தது என்னது, கூழ் தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரிசமமா ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணாத விஷயத்தை தான் கொடுப்பாராம். எல்லா ஜீவராசியும் பாருங்களேன், எடுத்த உடனேயே காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான் எந்திரிப்போம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், காலையில சமைச்சு முடிச்ச உடனே மத்தியானம் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா பசங்க என்ன சொல்லும், என்னம்மா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும். எல்லாமே சாப்பாடு தான் இல்லையா? நமக்கு அதே மாதிரி இன்னைக்கு வெளில போகணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், வெளில போயிட்டு வரும்போதே சாப்பிட்டுட்டே வந்துடலாம் என்ன, அந்த தான் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் என்னது, காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்க. சரி நைட்டு படுத்தா கூட நாளைக்கு காலைல எந்திரிச்சு சமைக்கணும்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஈஸியா என்ன முடியும்? ஏதாவது ஒரு பருப்ப ஊற வச்சுட்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்? சீக்கிரம் காலைல குக் பண்ணிடலாம்ல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. பகவான் பார்த்தாரு. என்னது? இவனுக்கு பிரசாதத்தை கொடுத்து அதுல வந்து என்ன பண்ணலாம், பக்தியை கொடுத்துடலாம் அப்படின்னு. அதனால பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டாலே போலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், வைகுந்தம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னடா இது, இது என்ன சாஸ்திரம் அப்படின்லாம் பார்த்தா பத்ம புராணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையே வந்து சொல்லியிருக்காங்க பத்ம புராணத்துல. எப்படிங்க சாப்பிட்டுட்டு வைகுந்தம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா, ஒரு நரி, இந்த சொல்லுவாங்கல்ல, பழங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அந்த மாதிரி நரியை பார்த்தா எல்லாருக்குமே என்னது, எல்லாத்துக்குமே ஒரு பயம். ஆனா இந்த நரிக்கு நல்லா வயசாகி போச்சு. அது என்ன பண்ணுது, ஒரு கிராமத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப காடுகளா நிறைஞ்ச இடம். அப்ப அதுக்கு வந்து உணவே கிடைக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே கடந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதோ உயிர் வாழணும், அதனால போய் வேட்டையாடவும் முடியல, சாப்பிட முடியல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எதையோ கிடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுது. ஆனா அதுக்கு போதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுது, சரி ஊருக்குள்ள போலாம். போயிட்டு நமக்கு ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்ட்டு ரொம்ப தடுமாறி வருது. வந்தா நரிய பார்த்தா யாராவது விடுவாங்களா? மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இது இருந்தப்ப என்ன நாட்டம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதோட வயசு, அதோட பலம் குன்றுனோன்னே இவங்க பலத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது பயந்து பயந்து என்ன பண்ணுது, பகல் நேரத்துல வரவே முடியல. ரொம்ப டயர்டு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டு என்ன செய்யுது, சரி நைட்டு தானே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து சாப்பாடு தேட வருது. அன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல பெரிய திருவிழா. நம்மளோட விஷ்ணு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த திருவிழா அப்ப என்ன பண்றாங்க, மிஞ்சின சாப்பாடை வந்துட்டு என்ன பண்றாங்க, வெளியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாம் திருவிழா முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலை போடுவாங்க இல்லையா, அந்த இலைய கொண்டு வந்துட்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே இது என்ன பண்ணுது, இருட்டு நேரம், இதுக்கு பயங்கர பசி. அதனால இது வந்து சாப்பிட்டுட்டு போகுது. சாப்பிட்டுட்டு போயிட்டு மியூட் மட்டும் கொஞ்சம் குறை குறைன்னு கேக்குது. எங்க டிஸ்டர்ப் ஆகுது? மியூட் போடுங்களேன். ஆமா. கருவூல எங்கேயோ கருவூல குறை மாதாஜி குறை கேக்குது. டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அஹ் அப்போ இந்த பிரசாதத்தை வந்து என்ன பண்ணுது, கோயிலுக்கு வெளியில இருக்கிறத இந்த நரி சாப்பிடுது.
சாப்பிட்டுட்ட உடனே அப்படியே கொஞ்சம் பலமெல்லாம் கிடைக்குது. சாப்பிட்ட உடனே இல்லையா பலம் கிடைக்கும். பலம் கிடைச்ச உடனே கொஞ்சம் நடக்கிறதுக்கு தெம்பெல்லாம் வந்துட்டு போய் படுக்குது. போய் படுத்த உடனே அதுக்கு அப்படி ஒரு தூக்கம். இத்தனை நாள் பசியில தூக்க முடியல. இனி எப்படிடா கிடைக்கும், என்னடா ஆகும்ன்ட்டு அவ்வளோ வருத்தம். ஆனா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போய் தூங்குது. கண்ணை மூடி தூங்குனா ஒரு அருமையான கனவு. என்ன கனவு அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீவத் சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கு சக்கர கதம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கஸ்தூரி திலக்கம் லலாத பலகே அப்படின்னு கிருஷ்ணா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஸ்ரீவத் சாங்கம் மார்புல ஸ்ரீதேவிய தாங்கியிருக்காரு. அவர் கழுத்துல அப்படி ஒரு அழகான வன மாலை, அதுக்கப்புறம் கையில சங்கு சக்கர கதா பத்மா அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம். அதுக்கப்புறம் அவரோட வேஷ்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரு, அப்படியே நெத்தியில வந்து கஸ்தூரி திலக்கம். பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அழகான முகம். திடீர்னு முழிப்பு வருது யாருக்கு? நரிக்கு. என்னடா இது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே, என்னது இது ரூபம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுது. அப்புறம் இது வந்து என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு நல்லா கண்ணை விழிச்சு பார்க்குது. பகவான் வந்து சங்கு சக்கர கதாதாரரா வந்துட்டு என்ன பண்றாரு, காட்சி கொடுக்கறாரு. என்னது இது, ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்லாம் கேக்குது நரி. இல்ல, நீ வந்து பிரசாதத்தை வந்து இன்னைக்கு சாப்பிட்ட, ஹரே கிருஷ்ணா அப்போ மாதாஜி. சாப்பிட்டவங்களுக்கு ரெசிப்ரிகேட் பண்றது என்னோட வந்து வேலை. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணினேன், நான் வந்துட்டு உனக்கு காட்சி கொடுத்தேன். ஆனா உன்னோட ஜென்மம் முழுக்க நீ என்ன பண்ணிட்ட, ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ட. ஆனா என்னைக்கு நீ வந்து பிரசாதத்தை என்னைக்கு நீ சாப்பிட்டியோ அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா உனக்கு கண்டிப்பா மோட்ச பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லி அருள் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பகவான் போயிட்டாரு. அப்புறம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு இல்லையா, இதோட பிராணன் போற நேரத்துல எங்க போய் போகுது அப்படின்னா, கோயில் வாசல்ல ரொம்ப அழகான ஒரு மரம் இருக்கு, அதோட பக்கத்துல வந்துட்டு தன்னோட பிராணன் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜென்மத்துல என்னவா, மனுஷனா ஒரு பிராமணனா பிறந்து பக்தி நெறிமுறைகள் எல்லாம் பண்ணி கட்டுப்பாடோட வாழ்ந்து என்ன பண்றாரு, அவருக்கு வைகுந்த பிராப்தம் வந்து கிடைக்குது. ஒரு பிரசாதம் வந்துட்டு நரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, விலங்கோட இது. அதுக்கு வந்து தெரியாது, அது எவ்வளோ ஒரு அறியாமையில இருக்கும். அறியாமையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, உண்றது உறங்குறது இல்லையா, அதுக்கப்புறம் தற்காத்து கொள்றது, இதெல்லாம் தான். அந்த அறியாமையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நரி வந்து பாத்தீங்கன்னா பிரசாதத்தை சாப்பிடுறப்போ அதுக்கு வைகுந்தம் பிராப்தம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, கோயில்னாலே என்னது, பார்த்தசாரதி கோயில்னா புளியோதரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அடை தோசை, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும். திருப்பதிக்கு போனா வந்துட்டு பெருமாளை பாக்குறியோ இல்லையோ லட்டு வாங்கிட்டு வந்துரு, எல்லாருக்கும் வந்து என்னது, பிரசாதம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணாம எல்லாருக்குமே வந்து சமமா தன்னோட கருணை கிடைக்கிற மாதிரி என்ன பண்றாரு, பிரசாதத்தை சாப்பிட்ட மாத்திரத்துல என்ன போகும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட இந்த ஜட புத்தி போகுதாம். பிரசாதம் ஜஸ்ட் ஹானரிங், ஜஸ்ட் வந்து அதை சாப்பிடும் போதே நம்மளோட ஜட புத்தி என்னது, நான் எனது இதெல்லாம் போகுது. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா, பகவான் கிட்ட பிரேமம், பகவான் கிட்ட என்ன கிடைக்குது, சின்மயா புத்தி. ஜடபுத்தி என்னது, நானு எனது என்னோடது, நான் மட்டுமே ஹாப்பியா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஜடபுத்தி. நான் மட்டுமே அனுபவிப்பாளன். ஆனா சின்மய புத்தி, ஓ லார்ட், பகவான் கிட்ட நான் எப்படி சேவை பண்ணணும், பகவான் கிட்ட நான் எந்த மாதிரி நடந்துக்கணும், நான் எப்படியெல்லாம் அவருக்கு வந்துட்டு சேவை பண்ற மனப்பான்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்துட்டு இந்த பிரசாத் மூலியமா மட்டும்தான் கிடைக்குது, வேற எது மூலியமாவும் கிடையாது. அப்போ நம்ம இந்த பாவத்தை முதல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ண சொல்றாங்க, இந்த பிரசாதத்தை முதல்ல ஆஃபர் பண்ண சொல்றாங்க. ஆனா ஆஃபர் பண்ணதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னானா, அடியே இன்னைக்கு அண்ணாமலை என்ன ஆனா, அண்ணாமலைக்கு புருஷன் வந்தானா வரலையா அப்படின்னு ஆஃபர் பண்ண பிரசாதத்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டிவிக்கு முன்னாடி வச்செல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதாம்.
இல்லாட்டி மொபைல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏம்மா ஏன்னா நான்லாம் அந்த கதை தான். சாப்பிடும் போது தான், அம்மா என்னம்மா பண்ணுச்சு அண்ணன், ஏம்மா அப்பா வரல இன்னும் வீட்டுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பிரசாதத்தை டிஸ்ஆனர் பண்ணவே கூடாது, அவமதிக்கவே கூடாது. ஏன் அவமதிக்க கூடாது அப்படின்னா, எப்படி பகவத்கீதையை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சிகரெட்டையோ இல்லாட்டி வந்து பகவத்கீதையை முன்னாடி வச்சுட்டு ஒரு வேண்டாத காரியத்தோ பண்ணுவோமா? ஏய் அது சாமிப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரி விளக்கேத்திக்கிட்டே என்ன பண்ண மாட்டோம்? யாராவது வீட்ல கச்ச முச்சான்னு கத்திட்டு இருந்தா கூட என்ன சொல்லுவோம்? அழுதுட்டு இருந்தா, ஏய் விளக்கேத்துற நேரம், பகவானை கும்பிடுற நேரம், வர்ற நேரம் என்ன நீ பண்ற இல்லையா அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி பிரசாதம் அப்படின்னா பகவத்கீதை யாரு? நான் எந்த ஃபார்ம்ல வரேன் சாஸ்திரத்துல? நான் வந்து கீதையா பாகவதமா சாஸ்திரத்துல வரேன். கிருஷ்ணா சொல்றாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நானு அச்ச விக்கிரகமா வரேன். சாத்தா நான் கிருஷ்ணா தான். நான் நீங்கெல்லாம் வழிபடணும்னு எது மூலியமா வரேன்? நான் வந்து பார்த்தேன்னா விக்கிரக ரூபத்து மூலியமா வரேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நாம ஜபம் ஜெபிக்கிறீங்களே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நான் வந்து என்ன வரேன்? ஒளியா நாமத்துல வரேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்புறம் டிவோட்டி பக்தர்கள் ரூபத்துல வரேன். அப்புறம் நான் என்ன எதுல வரேன்? ரிவர்ல, கங்கையா யமுனையா நான் தான் வரேன். யாத்திரைகள்ல புனித ஸ்தலத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லாமா இருக்காங்க. பிரசாதத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த பிரசாதம். அப்ப பகவானை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேண்டாத வேலையெல்லாம் செய்வோமா? பிரசாதமும் பகவானே, பகவான் தான். அதனால நம்ம எப்படி வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி ஒரு டேட்டிக்கோ இல்லாட்டி ஒரு மாலை போட்டு எப்படி வந்து நம்ம பகவான் அலங்கரிக்கிறோமோ, அதே மாதிரி பிரசாத தட்டை முன்னாடி வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அத விக்கிரகத்துக்கு எப்படி நம்ம சேவை செய்றோமோ அதே போல நம்ம வந்து பிரசாதத்துக்கும் நம்ம பண்ணக்கூடியது சேவை. இத பிரபுபாதர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம கோயில் இருக்க ஊர்ல தான் குடியிருக்கணும். கோயில்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்ய தேசம் தான் கோயிலே. தினமும் ஒரு கோயில் கிட்ட இருக்கணும், அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடணும், பகவத் சம்பந்தத்தோட இருக்கணும் அப்படின்லாம். ஆனா பகவானை விட ஆச்சாரியர்கள் ரொம்ப ரொம்ப கிரேட்டு, ரொம்ப சிம்பிளிசிட்டி. என்னது அப்படின்னா நம்மளெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் சோஃபாவை விட்டு எந்திரிக்காத ஒரு கோஷ்டி. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து வீட்டுக்கே எல்லாரோட வீட்டுக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் என்ன சொன்னாங்க, அழகா அந்த எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு ராதா கிருஷ்ணா, ராதா மாதவா, ராதா தாமோதர் அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லயும் வைங்க. வச்சு என்ன பண்ணுங்க, தினம் தினம் நித்தம் நித்தம் என்ன பண்ணுங்க, நம்ம எத்தனை வேலை வேணா சாப்பிடலாம் இல்லையா, ஆனா அத்தனை வேலையும் என்னவாகுது, பிரசாதமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யாரு, பகவானை விட ஒரு பக்தன் தான் மிக மிக கருணை வாய்ந்தவர். நம்ம ஷீலா பிரபுபாத், ஜெகத்குரு ஷீலா பிரபுபாத் என்ன பண்ணாரு, வீட்டுல அச்சா விக்கிரகத்தை என்ன பண்ணுங்க, பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க, பகவானுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உணவை அர்ப்பணிங்க, பிரசாதமா கருணையா எடுத்துக்கங்கன்னு மிக கருணையா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய பயனை வந்து தருது. ஏன்னா முக்காவாசி உணவு வந்து பாத்தீங்கன்னா, உணவு தான் நமக்கு நிறைய வந்துட்டு மூட் ஸ்விங்கை கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய கருமத்தை சேர்க்கறது. நம்ம அடிக்கடிலாம் ஒரு டவுட் எல்லாம் வரும், சும்மா கர்மா கர்மான்றீங்களே, நான் என்ன கொள்ளை அடிக்கவா போனேன், இல்லாட்டி கொலை பண்ணவா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிளானே கிடையாதான். ஆனா டெய்லி டெய்லி சாப்பிட்றதுக்காக நம்ம எல்லார்கிட்டயும் திருடுறோம் இல்லையா? சூரியன் கிட்ட இருந்து, சந்திரன் கிட்ட இருந்து, வாயு பகவான் கிட்ட இருந்து, வருண தேவன் கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் திருடி எடுத்து யாருக்குமே கொடுக்காம நம்மளா சாப்பிட்டா, நம்ம அடிக்கடி இதுல சொல்லியிருப்பாங்க, ஸ்தேனே டே திருடா, திருடன் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்பான்? அவன் சும்மா யாரையாவது பார்த்தா கூட, ஒருவேளை இவன் நம்மள குறுகுறுன்னு பார்க்கறானே, ஒருவேளை நான் திருடும் போது அந்த வீட்ல இவன் நம்மள பார்த்திருப்பானோ? அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு பாருங்களேன், சின்ன பிள்ளைங்களோ இல்ல நம்மளோ தப்பு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணே காட்டி கொடுத்துரும். குறுகுறுன்னு முழிப்போம். ஐயோ கண்டுபிடிச்சிருவாரோ, ஐயோ என்னத்தையாவது சொல்லி விட்டுருவாரோ அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்? ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நிம்மதியா இருக்க முடியும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷமா இருக்காங்க அவங்கன்னா, அவங்க என்ன பண்ணல,
திருடல. எல்லாத்தையும் அனுமதி கேட்டு ஒரு ஒழுக்கத்தோட நடந்துக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். எந்த அப்பா அம்மாவுக்காவது குழந்தை வந்து திருட்டு பிள்ளை, ஐயய்ய அப்படின்னு சொல்லலாம் பிடிக்குமா? அதேதான் பகவானுக்கும். என் குழந்தை எப்படி இருக்கணும்? என் குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் குழந்தை வந்து எப்படி இருக்கணும்? என் குழந்தை எந்த விதமான திருட்டு தொழிலும் பண்ணக்கூடாது. அதனால பகவான் எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு ரொம்ப கருணையா பகவத்கீதையில அழகா சொல்லி தராரு. பிரேமையோட பிரீத்தியோட எனக்கு எதையும் அர்ப்பணிச்சு நீ அழகா வந்து எடுத்துக்கோ. எதையுமே தரமாட்டேன்னு சொல்லல. எதையுமே பிடிச்செல்லாம் வச்சுக்கல. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா என்னது அப்படின்னா, அன்போட பிரீத்தியோட தந்தவங்களுக்கு காட்டிட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளும் என்னவா இருப்போம்? ஹாப்பியா இருப்போம். இதுதான் வந்துட்டு பிரசாதத்தோட மெயினான விஷயம். நம்ம எதையுமே என்னைக்குமே என்னது பர்மிஷன் இல்லாம எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு. பிரசாதம்ங்கிறது என்னது? ஒரு சேவை. அத சேவையா நம்ம வந்து பண்ணணும். அவருக்கு அர்ப்பணிக்கும் போது கூட ஏதோ கடனேன்ட்டு என்னென்ன எதையோ பரவாயில்ல சீப்பா விக்குது, நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்கி சமைச்சு நம்ம வந்து அத ஆஃபர் பண்ணி, ஒரு அழகான தட்டுல எப்படி வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ரஜினியோ, இல்லாட்டி ஒரு பெரியவங்க வர்றாங்கன்னா, பக்கத்துல இரவல் வாங்கியாவது என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல கப்பன் சாசர் குடு. அ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கி எப்படி அவங்கள அழகா வந்து டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா? அ வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே போல பகவானுக்கு ஒரு அழகான தனித்தனி சின்ன சின்ன கப்பு, தண்ணி குடிக்கிறதுக்கு கப்பு, அழகான பிளேட்டு, இத வந்து நம்ம எச்சியோடலாம் கலக்காம, எப்படி நம்ம ஒரு ஸ்டாருக்கு வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் யாருன்னா, அது லார்டு தான். வேற யாருமே கிடையாது. யாருமே எந்த விதமான சூப்பர் ஸ்டாரான வேலைய பார்க்கவே முடியாது. எல்லா க்ஷணத்திலயும், எல்லா நிமிஷத்திலயும் வந்துட்டு ஒருத்தர் வந்து அமேசிங்கான வேலை செய்றாரு அப்படின்னு சொன்னா அது பகவான் தான். வேற யாருமே இல்ல. அதனால அவருக்கு எப்படி இருக்கணும்? அர்ப்பணிக்கக்கூடிய பொருள் வந்து சிறந்ததா இருக்கணும். அப்புறம் நம்ம அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அத நம்ம சமையல் பாத்திரம் இருக்கு இல்லையா? அதோட சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சியெல்லாம் நம்ம கலக்காம, நம்ம என்ன பண்ணணும், தனியா ஒரு தட்டுல போட்டு, நம்ம அழகா ஒரு இடத்துல சம்மணம் போட்டு உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரசாதத்த நம்ம சேவையா எடுத்து செய்யணும். சேவையா இன்னைக்கு பகவானுக்கு எப்படி இன்னைக்கு இந்த பாகவத்தை உட்காந்து கேட்குறோம், எப்படி சாண்டிங் பண்ணும்போது இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ, ப சாப்பிட்றதையும் ஒரு சேவையாக நம்ம வந்து செய்யணும். அத வந்துட்டு நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி கிருஷ்ணாவோட எச்சி பிளேட்டையும், நம்ம எச்சி பிளேட்டையும் ஒண்ணு சேர்த்தெல்லாம் இந்த விளக்கி, கழுவி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது. தனித்தனியா தான் அவங்களத கழுவி நம்ம தனியா யாரும் தொடாத ஒரு இடத்துல நம்ம வந்து வைக்கணும். இப்படி நம்ம பிரபுபாதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அவ்வளவுத்தையும் சொல்லிக் கொடுத்தது யாரு அப்படின்னா பிரபுபாதர் தான். எப்படி பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், எப்படி பகவானுக்கு நெய்வேத்தியம் இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட குவாலிட்டியில சமைக்கணும். அதே மாதிரி நம்ம ஜூட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, எச்சல். எச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவானதையும் நம்மளதையும் ஒண்ணு கலக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். சாப்பிடும் போது மெயினா எப்படி உட்கார்ந்து கீதைய கேட்போமோ அதே போல உட்கார்ந்து அழகா அந்த பிரசாதத்தை பகவானை நினைச்சு என்ன பண்ணணும், நம்ம ஹானர் பண்ணணும். முடிஞ்சா நம்மளோட கீதா ரெக்கார்டிங் எல்லாம் வருது இல்லையா, அதை ஒரு தடவை ஆன் பண்ணிட்டு அழகா உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டே கூட நம்ம வந்து சாப்பிடலாம். நிறைய ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, நம்ம யூடியூப்லயும் வச்சிருக்காங்க, நம்மளோட கீதா குரூப்லயும் இருக்கு. அதை போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இல்லாட்டி நம்ம தருமாத்தஜி என்ன பண்றாங்க, அழகா ஸ்லோகா அப்படியே கேட்டாலே தேனு தான் வந்து பாயும். அந்த மாதிரி இருக்கு ஸ்லோகா. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஆன் பண்ணி ஆன் பண்ணி அவ்வளோ நேரம் தான் சாப்பிட போறோம். உட்காந்து பகவானோட அந்த கீதைய அந்த பாடலை வந்து கேட்டுட்டே நம்ம வந்து சாப்பிடலாம். இப்பேற்பட்ட விஷயத்த பிரபுபாதர் ரொம்ப எளிமையா கொடுத்தாங்க நமக்கு. அவர் எவ்வளோ எளிமை. ஆனா இந்த பிரசாதம் கிடைக்க ஒருத்தவங்க தவமே இருந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு டெய்லி டெய்லி வேளா வேலை டீ குடிச்சாலும் ஆஃபர் பண்ணலாம். டீனா ஹெர்பல் டீ குடிச்சாலும் நம்ம ஆஃபர் பண்ணலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு பொட்டேட்டோ பஜ்ஜி போட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி கூட என்ன பண்ணலாம், அதையும் நம்ம சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் வேலைக்கு நமக்கு கிடைக்குது இல்லையா? ஒரு 2 மணி நேரத்துக்கு கூட கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா பிரசாதமா நமக்கு கிடைக்குது. ஆனா ஒரு மாதாஜி பிரசாதம் கிடைக்கிறதுக்காக தவமே பண்ணியிருக்காங்க.
அது என்ன அப்படின்னா வேற யாரும் இல்ல, பார்வதி அம்மா. பார்வதி அம்மா 33 கோடி தேவர்மார்கள்ல பார்வதி அம்மா யாரு? துர்கா தேவி. அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு இந்த பிரசாதம் கிடைக்காதான்னு பலாயிரம் வருஷம் தவம் பண்ணிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, நாரத முனி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்துட்டு வைகுந்தம் போறாங்க. லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா, எப்போதும் சந்தோஷம் தான், பகவான் இருக்காங்க, அப்புறம் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்க, காலுக்கு மசாஜ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு சிரிப்போடு அப்படியே இருக்காங்க. அப்போ நாரத முனி வந்து போகிறாரு. போன உடனே அம்மா இல்லையா, உடனே பார்த்து நமஸ்காரம்லாம் பண்ணுறாரு. அப்போ தான் பகவான் அயர்ந்து தூங்குறாரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாத சொல்கிறாங்க. உடனே ஓகே அம்மா, நீங்கள் எப்போம்மா எப்படியும் இப்படி சந்தோஷமாகவே இருக்கீங்க, அதுவும் நீங்கள் சேவை பண்ணும் போதும் எப்படிம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பகவானோட ரிமெம்பர் இது மீதி உள்ளதை நான் சாப்பிட்றேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி அவருக்கு வந்து சேவை பண்றதுல தான் எனக்கு எப்போதுமே சந்தோஷம், அது எனக்கு நித்தியமா கிடைக்குதே, அப்புறம் என் சந்தோஷத்துக்கு என்ன குறை அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே அப்படியாம்மா, அந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தை தருமாம்மா? ஏய் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைல்ல, அதனாலதாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஆனா என்ன சொல்லியிருக்காரு பகவான்னா, இங்க பாரு, நான் சாப்பிட்டதை நீ மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் எல்லாம் கொடுத்துடக்கூடாது என்ன அப்படின்னு வேற ஏற்கனவே விஷ்ணு சொல்லி வச்சிருக்காங்க. ஐயோ, இவர் வேற சொல்லியிருக்காரு, என்ன பண்ண போறேன் அப்படின்ன உடனே அப்ப வந்து இவங்க பர்மிஷன் கேக்குறாங்க பகவான் கிட்ட. யாரு? தாயார் வந்து கேக்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி வந்து நாரதா கேக்குறானே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் பார்க்கும்போது தானே நீ கொடுக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அதனால நான் கண்ணை மூடிக்கிறேன், அந்த பக்கம் திரும்பி, அப்ப நீ என்ன பண்ணு, நீ வந்து அழகா வந்து கொடுத்துரு அவனுக்கு அப்படி சொல்றாங்களாம். உடனே ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படி கண்ணை லைட்டாக மூடி படுத்துக்கிறாராம். அப்ப இந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. நாரத முனிக்கு கொடுத்த உடனே அதை அப்படியே ஹானர் பண்றாரு. அது என்ன பண்றாரு, பகவானா நினைச்சு எடுத்துக்கிறாரு. எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஆனந்தம். அவரா ஒரு வந்து மியூசிக்ல வந்து கிரேட் பாடகர், அப்படி ஒரு பாடகர் யாரு அப்படின்னு பார்த்தா நாரத முனி. கையில வேற இன்ஸ்ட்ருமெண்டோட தான் போவாரு எங்க போனாலும். இப்ப இருக்கிற இசைக்கலைஞர் கூட என்ன பண்ணுவாங்க, கையில மொபைலை தூக்கிட்டு தான் போவாங்க இல்லையா? ஆனா அவர் யாரு, நாரத முனி. என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ருமெண்டோட தான் பகவானோட பாட்டை பாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சந்தோஷம் சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு தான். இதை பார்க்குறாரு சிவபெருமான். சிவபெருமான் என்னன்னு பார்க்குறாங்க, என்னது இது, என்னைக்கு இல்லாத திருநாளா, இவன் சும்மாவே நாராயணா நாராயணா தான் சொல்லுவான், அதுவே ஓகே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு போயிட்டு நாரத முனி கிட்ட போய் கேட்டா நாரதமுனி சொல்றாங்க, அச்சோ உங்களுக்கு தெரியாதா, என்னால நிறுத்தவே முடியல தெரியுமா, என்னால கொஞ்சம் கூட இந்த பாட்டை நிறுத்தவே முடியல அப்படிங்கிறாரு. அதான் ஏன் சொல்லு, என்ன சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு பகவான் சாப்பிட்ட மீதி பிரசாதம் எனக்கு யார் மூலியமா கிடைச்சது, தாயார் மூலியமா கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ எனக்கு, அப்ப அந்த மெர்சி எனக்கு கிடைக்க வேண்டாமா எனக்கு அப்படின்னோன்னா நாரத முனி சந்தோஷத்துல ஐயோ அப்படின்னு பாக்குறாரு. இப்படி கைய பாக்குறாரு. கை இடுக்கல இத்தினூண்டு, இந்த சரியா கையெல்லாம் அலம்பலன்னா அந்த இத்தினூண்டு ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒட்டி இருக்கு. இதான் மீதி இருக்கு. இதான் மீதி இருக்கா, எதுனாலும் பரவாயில்ல, பகவானோட பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை எடுத்து கையில கொடுத்து என்ன பண்றாங்க, சிவபெருமானுக்கு கொடுத்த உடனே சாப்பிட்டா. சிவபெருமான் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், நடராஜா. நடனத்துக்கெல்லாம் வந்து யாரு, ஒரு ராஜா. ஆனா அவருக்கெல்லாம் நடனம் வந்து சிவபெருமானே வியந்து பார்த்தது யாருன்னா கிருஷ்ணாவை. யாராவது இப்படி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் நடராஜா. ஓகே, இந்த ராஜா என்ன பண்றாரு, அனிகிலேஷன் அப்பதான் ஒரு டான்ஸ் ஆடுவார். ஓகே, அது ரொம்ப வந்துட்டு கோபத்தில்லன்னு சொல்ல சொல்ல முடியாதான். அனிகிலேஷன் அப்பா என்ன சொல்றது, அழிவப்ப ஒரு நடனம் ஆடுறாங்க. அப்ப அந்த விட மோசமா இருக்கா அவ்வளோ. ஆனா சந்தோஷத்துல எல்லாரும் இருக்கிற அத்தனை ரிஷிகள், கைலாயத்துல இருக்கக்கூடிய அவங்களோட சிஷ்யர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்களாம், ஐயோ அம்மா, பார்வதி அம்மா, இப்ப என்ன எதுவும் அழிவு வரப்போதா, என்ன இவர் இப்படிலாம் ஆடுறாரு. பார்வதி அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே பார்வதி அம்மா போய் கேக்குறாங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் டான்ஸு என்ன ஆச்சு அப்படின்னோடனே
கோபத்திலையா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவ்வளோ ஆனந்தம். என்னது? அந்த பிரசாதம். பிரசாதம் என்ன தருது அப்படின்னு சொன்னா பேரானந்தத்தை தருது ஜீவனுக்கு. பேரானந்தத்தை தருது இந்த ஆத்மாவுக்கு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உடனே பார்வதி அம்மா கேட்க, சரி நீங்க என் புருஷன் தானே, உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சா என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு தரணுமா இல்லையா? ஏன் நீங்க தரல? இவங்களுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அது அனிகிலேஷன் வந்தா என்ன, வரலன்னா என்ன, யார் போனா என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ என் புருஷன் தானே, நீ எனக்கு தரலாமா வேண்டாமா, ஏன் இதை நீ பண்ணல அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன், நாரதமுனி கொடுத்தாரு, அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி அம்மாவுக்கு பயங்கரமான கோபம். ஓ, உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு இவ்வளோ பேரானத்துல இருக்கீங்க, அப்ப எனக்கு இல்லைன்னு தானே நீங்க அதை சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னு, அவங்க யாரு, விஷ்ணுவோட தங்கை வைஷ்ணவி என்ன பண்றா, போய் போய் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப தவம் இருக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு மட்டும் ஏன் இந்த கருணை கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாக்கியமே கிடைக்கல, பிரசாதம் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப மனமுருகி என்ன பண்றா, பகவானை பிரார்த்திக்கிறா. பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்துட்டு காட்சி கொடுத்து என்ன சொல்றாங்க, நீ இந்த மாதிரிலாம் வருத்தப்படாத, என்னோட ஒரு ரூபம் வந்து ஜெகநாத் பூரியில, என்னது, நான் வந்து ஜெகநாதரா வருவேன். அப்போ நீ அங்க என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா, நீ வந்து விமலா தேவியா, நீ விமலா தேவியா அங்க இருப்ப. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேலையும் உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், பொது ஜனங்களுக்கு விநியோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு கிருப்பைய, அந்த ஒரு கருணையை வந்துட்டு நம்ம பார்வதி அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அதனால அந்த அம்மா பிரசாதம் கிடைக்கிறதுக்கு தவம் இருக்காங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு ஸ்ரீலா பிரபுபாதர்னால நமக்கு என்ன கிடைக்குது, நித்தம் நித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தினம் தினம் நம்ம சாப்பிட்றத நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம வந்து பகவானுக்கு அன்போட நிவேதனத்தை கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். நம்ம அதை ரொம்ப நல்லபடியாக ஹானர் பண்ணி நமக்கு இந்த சின்மயா புத்தியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து டெய்லி டெய்லி பிரார்த்திக்கணும். அது எதனால முடியும் அப்படின்னா பிரசாத்னால மட்டும்தான். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. இதுக்கப்புறம் டவுட்டா இருக்கட்டும். அப்ப இத பத்தின இன்னும் வந்து கொஞ்சம் சூப்பர். டாபிக் ஹைலைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனுகுலா மாதாஜி வந்து சொல்லுவாங்கன்னு. சரியா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்களே நல்ல நிறைய டிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அம்மா ரொம்ப நான் சரியான ஒரு காப்பி கேட்டர் அம்மா. என்னோட அப்பா என்ன சொல்லி தருவாங்களோ அதை நான் அப்படியே காப்பி, அதை அப்படியே பேஸ்ட், அவ்வளவுதான். இருந்தாலும் சொல்றதுக்கான ஒரு திறமை வேணுமே, ஆஹ், அந்த எல்லா திறமை புகழும் உங்களுக்கு பகவான் கொடுத்திருக்காரு. எல்லா புகழும் ஹரிகிருஷ்ணன் பிரபுக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. இல்ல அது பிரசாதம்ங்கிறது நம்ம என்ன வேணாலும் படைக்கலாம் உங்களுக்கு. நியமிச்சிருக்கிறத படைக்கணும் என்னம்மா, சரியா? நியமனம் இருக்கு. நம்ம வந்து வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பிற உயிர்களை வந்துட்டு ஹிம்சை பண்ணாம தாவரங்களையா நம்ம வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதனாலதான் சொல்லுவாங்க பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோல், என்னென்னலாம் வந்துட்டு இலை வகை அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். சரி மாதாஜி, ரொம்ப ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப இந்த பார்வதியோட கதையெல்லாம், பார்வதியே என்ன உபவாசம் இருந்து தவம் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்குற அளவுக்கு அந்த பிரசாதத்துக்கு ஒரு மகிமை தான் எஸ் இல்லையா? ஆமாமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஜெகநாதர் பக்கத்துல மஞ்சள் நிறத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சுபத்ரான்னு சொல்றாங்க. அப்ப விமலா தேவி எங்க இருப்பாங்க? சைட்ல இருப்பாங்கடா, கோயிலோட சைட்ல. ஓகே, இப்போ நம்ம பிரகாரம் சுத்தி வரோம் இல்லையா, அத சைட்ல இருப்பாங்க. இது வந்து மீதி கதையெல்லாம் ஜெகநாத் பூரி அப்ப சொல்றப்ப இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நிறையா. ஓகே, நீங்க இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து இந்த ஹானரிங் ஆஃபரிங், ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இப்போ நல்லா இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சேவை இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட 2 அம்மாக்கள் தான். யாரு அப்படின்னா நிகுஞ்சா மாதாஜியும் அனுகுலா மாதாஜியும். வந்த நாள்ல இருந்து பிரசாதமா போட்டு 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 இன்னைக்கு வாயில ஒரு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா வருது, இன்னைக்கு ஒரு பகவானுக்கு ஒரு ஆஃபர் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் அவங்களோட ஒரு கருணை தான்.
அவங்களோட ஒரு சாப்பாடு தான். அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய வாங்குங்க. ஏன்னா அவ்வளோ இருக்கு. எப்படி ஒரு பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூங்க ஹரே தேங்க்யூங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ரொம்ப நல்லா हरे இருக்கு. कृष्णा ஹரே महाराज கிருஷ்ணா. जी तांगा प्रणाम ஹரே கிருஷ்ணா. थैंक यू माता जी ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, மாதாஜி இது இந்த பிரசாதம் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்த்ரா இப்போ சொல்லி கொடுக்கலாமா, இல்ல ரீகேப் மாதிரி ஏதாவது இருக்கா? முடிஞ்சா டைம் இருக்குன்னா ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க, திருப்பி ரெக்கார்டிங் போடுங்க. ஓகே ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கலாமா? ஓகே மாதாஜி. சம்பக மாதாஜி. நல்லாப்பா, வாட்டி நல்லா. ஒரு ஏதாவது டவுட்னா அம்மா கிட்ட கேட்டுடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லாட்டி இதுல இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மாட்ட கேட்டதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருங்க. ஓகே மாதாஜி. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னையோட பியூட்டிஃபுல் கிளாஸ் நமக்கு மாதாஜி. பிரசாதம் மாதிரியே ஸ்வீட்டா இதுல கிளாஸ் எடுத்தாங்க. சரி, இன்னைக்கு யாராவது டவுட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னொரு டவுட்டு, பகவானுக்கு வந்து இப்போ ஆரத்தி பண்றோம். அந்த ஆரத்தி பண்ற தட்டை வந்து நான் வந்து ஹரிகிருஷ்ணன் பிரபுஜி வீட்டில் தான் வந்து நான் பார்த்தேன். அதை வந்து கழுவிட்டு மறுபடியும் ஆரத்தி காலையில கட்டுறோம். மறுபடியும் சாயந்தரம் ஆரத்தி கட்டையில பகவானுக்கு கட்டையில மறுபடியும் அந்த அந்த இது கழுவணுமா? ஆமாடா, கண்டிப்பா கழுவணும், ஒவ்வொரு டைமும் கழுவணும். ஆனா நமக்கு அந்த கிளாஸ் வந்து திருப்பி செப்பரேட்டா ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல வந்து கிளியரா சொல்லி தருவாங்க. சரி, ஆனா கழுவணும், கண்டிப்பா கழுவி ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது கழுவி தான் யூஸ் பண்ணணும். ஓகே சரியா? ஓகே பிரபு. ஓகே மாதாஜி. ஹரே ஏன்னா கிருஷ்ணா. அதுக்கு செப்பரேட் கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே மாதாஜி. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஆ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாடா. माता जी சூப்பர் மாதாஜி. गुरु நல்லா माता जी விளக்கமா நல்லா சொன்னீங்க. माता जी சூப்பரா சொன்னீங்க, நல்லா இருந்தது. பகவானுக்கு தண்ணி வைக்கும்போது ஹரே கிருஷ்ணா. தண்ணி தனியா குடிக்கிறது, தண்ணி தனியா வைக்கணும்னா நம்ம பூஜை பண்ற தண்ணி அதே வச்சிடலாமா மாதாஜி? புரியல பிரபு, என்ன கொஸ்டின் கேட்கீங்க? இப்போ நம்ம சாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்ம ஒரு கப்பில் பித்தளை கப்பில் தண்ணி வைக்கிறோம், அதே வச்சு தான் நம்ம இதெல்லாம் ஆரத்தி பண்ணி இது பண்ணுறோம். அதே தண்ணி அவங்களுக்கு வச்சுட்டு குடிக்கிறதுக்குன்னுட்டு பெர்மனண்டாக சாயங்காலம் வரைக்கும் பூஜை மறுபடியும் பூஜை பண்ண வரைக்கும் வைக்கிறோமா? அந்த தண்ணி வச்சுக்கிடலாமா? வேற தனி பாத்திரத்தில் வைக்கணுமா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு? எனக்கு இப்பவும் ப்ராப்பரா புரியல. சம்பக மாதாஜி, புரிஞ்சுச்சா? இல்ல, அவங்க அந்த தண்ணி குடிக்கிறது கொண்டு போய் பகவானுக்கு வைக்கிறாங்கல்ல, அத பூஜைக்கும் அதையே நான் யூஸ் பண்ணிக்கவா, இல்ல சாமிக்கும் அப்படியே அதையே வச்சிடவா அப்படி கேக்குறாங்க. இல்ல, நம்ம குடிக்கிறதுக்கு தனியா வைப்போம், பூஜைக்கு யூஸ் பண்ணது தனி தனி பிரபு. அப்படியா ஹரே மாதாஜி? கிருஷ்ணா சரி சரி. மாதாஜி. அதாவது பூஜைக்கு வந்து பஞ்சபாத்திரத்துல தண்ணி தனியா வச்சுக்குவோம். பகவானுக்கு குடிக்கிறதுக்கு அவருடைய டம்ளர்ல நம்ம தண்ணி ஒவ்வொரு நேரமும் மாத்தி புது தண்ணி வைக்கணும் மாதாஜி. மாதாஜி, அந்த பூஜை பாத்திரமே நம்ம அவரோட அவருக்குன்னு தனியா வச்சுதான் பாத்திரத்தை கண்டினியூ ஒரு கப்பு வச்சு இதுல வச்சு கிளாஸ் எல்லாம் வச்சு அதுலதான் வைக்கிறோம் தண்ணி. அதுலதான் சும்மா லேசா தண்ணியை தொட்டு இது பண்றோம். இல்ல அந்த இல்ல இல்ல தண்ணி இல்ல இல்ல, அப்படி பண்ணாதீங்க பிரபு. அதை திருப்பி நீங்க அடுத்த நாள் தண்ணி மாத்தும் போது உங்களோட குடிக்க தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த கப்பை கழுவி நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா தண்ணி வைங்க. அது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணாதீங்க, பூஜைக்கு தனியா வச்சுக்கோங்க, மாதாஜி சொன்னது போல. சரியா பிரபு? ஓகே பிரபு, பூஜை பிரபு. ஸோ இன்னைக்கு மாதாஜி ரொம்ப அழகா கிளாஸ் எடுத்தாங்க, கதையும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பிரசாதம் வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாஜி சொன்னாங்க. ஸோ நம்ம எப்பவுமே எல்லா விஷயமும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈஷா வாஷம் இதன் சார் எல்லாமே பகவானோடது, கரெக்டா இல்லையா? ஸோ அப்ப நம்ம அந்த பிரசாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அந்த பிரசாதத்துக்கு மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், நன்றி கடன், ஒரு கிராட்டிடியூடோட இருக்கணும், கரெக்டா? பகவானோட கருணையினால எனக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு நைட்டு கூட ஒரு ரியலைசேஷன் பார்ட் வந்தது, இங்க பாம்பு போடுவாங்க அது போடுவாங்க. ஸோ எனி டைம் என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம நல்லா இருக்கோம், இந்த விஷயம் பிரசாதமா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு சாப்பாடு எவ்வளவோ பேர் இல்லாம இருக்காங்க, எவ்வளவோ வேஸ்டேஜ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பிரசாதம் எடுத்துக்கும் போது நம்ம அந்த ஒரு மூடோட எடுத்துக்கணும், மரியாதை கொடுக்கணும், பிளஸ் வந்து ஒரு நன்றி கடனோட இருக்கணும். எனக்கு இன்னைக்கு பகவான் இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரசாதம் எடுக்கும்போதும் அப்படி எடுக்கணும். பிளஸ் மெயினா நம்ம மாதாஜி சொன்னது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதாஜி நான் ஷேர் தான் பண்ணுங்க நீங்க எடுத்ததை, பிளஸ் வந்து பகவானோட கருணையா எடுத்துக்கணும். ஓகே, நம்ம பகவானோட கருணை வேற என்னென்ன விஷயமோ அப்படி யோசிக்கும், ஆனா இந்த பிரசாதம் நமக்கு கிடைச்ச பகவானோட ஒரு பெரிய கருணை. பிரசாதம்னாலே கருணை தான் மீனிங், கருணையா எடுத்துக்கணும்னு மாதாஜி சொன்னாங்க. பிளஸ் எப்பவுமே நம்ம வந்து பிரசாதத்தை எப்படி எடுத்துக்கணும், சம்டைம்ஸ் வந்து
நாங்கள் எங்கே போயிருந்தோம், விருந்தாவன் போயிருந்தோம் ஒரு வாட்டி. அப்போ விருந்தாவன் போயிருக்கும்போது அங்கே ஒரு மகாராஜா பார்த்தோம். சம்பக மாதாஜி உண்டா, யோக சித்ரா மாதாஜி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் போகும்போது அங்கே ஒரு மகாராஜ் வந்து எங்களோட ட்ராவல் பண்ணாரு. நாங்கள் அந்த கோஸ்வாமி டெம்பிள்லாம் போகும்போது ட்ராவல் பண்ணாரு. பண்ணும்போது அங்கே ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு கிச்சடி கொடுத்தாங்க. கிச்சடி கொடுக்கும்போது அதில் சீரோ உப்பு தான் போட்டிருந்தாங்க, தொன்னையில் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்போ நாங்கள் ஸ்டார்டிங் பீரியட் அதை வாங்கும்போது எனக்கு சித்ரா மாதாஜிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு அதை வேஸ்ட் பண்ணலாமா. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இதை என்ன பண்ணலாம், வேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா அழகாக ஒரு தொன்னையில் வச்சு சூப்பராக வச்சு சைடில் உட்காந்து வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு. ஸோ அப்போதான் தெரிஞ்சது பிரசாத்தோட மகிமை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பிரசாதம் வந்து நம்ம நாக்குக்காக சாப்பிடக்கூடாது, கரெக்டா நம்மளோட புலன் திருப்திக்காக இல்லாம அது பிரசாதமா எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம பிரசாதத்தை வந்து பக்காவா எடுத்துப்போம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. மாதாஜி சொன்ன விஷயம் கரெக்டா, பிரசாதத்தை எக்காரணம் கொண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம நிறைய இன்னைக்கு சாப்பிடும்போது தூக்கி தூக்கி வீசிட்டு போறோம் இல்லையா. பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போதும் பார்த்து பக்காவா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதுக்கு சாப்பிட்ட பிறகு கொடுங்க. இப்போ நம்மகிட்ட இப்போ ஒரு தங்கம் இருக்கு, இல்ல ஒரு டைமண்ட் இருக்கு, நம்ம கொஞ்சம் போடுறதுக்கு கூட இருக்கும்போது தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிருக்கோமா? கண்டிப்பா போட மாட்டோம். எவ்வளவு பொக்கிஷமா வச்சிருக்கோம். அதுக்கு மேல பிரசாதம். ஓகே, நம்ம போட மாட்டோம் இல்லையா. இவ்வளவு இருக்கு, எனக்கு போதும், இன்னைக்கு இவ்வளவு நகை இருக்கு, சரி மிச்சத்தை நான் குப்பையில போட்டிருக்கேன், போட மாட்டோம் இல்லையா. அதே போல பிரசாதம் வந்து நெவரா பிரபு சொல்லுகாரு. அதே போல பிரசாதம் வந்து அதை விட எல்லாம் ரொம்ப 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 மகத்துவமானது. ஸோ வேஸ்டேஜ் பண்ணாம பிரசாதம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஓகே, மாதாஜி அழகா பிரசாதத்தோட மகிமையை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க. பிரசாதம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சாரி. ஓகே, நீங்க சொன்னதை நான் ரீகேப் பண்ணேன். சோ நம்ம அதை பண்ணும்போது என்ன பிரபு, சுப்பிரமணிய பிரபு மாதாஜி வேற ஏதாவது இருக்கா? நமஸ்கார். மாதாஜி சொன்னாங்க அந்த ஸ்மரன்ல சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மறந்துட்டேன். பிரசாதம் சாப்பிடும்போது அந்த பகவானோட ஸ்மரன்ல சாப்பிடுங்க, அதை நினைச்சிட்டே சாப்பிடுங்க அப்படின்னு. ஏனோதானா நம்ம பிரசாதம் சாப்பிடும்போது எல்லாரும் பண்ண தப்பு தான், இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐயோ இது நல்லா இல்லை, இதுல உப்பு இல்லை, இதுல புளி இல்லை அப்படின்னு எடுத்து அப்படி சாப்பிடாம மேக்சிமம் அதை பிரசாதமா நினைச்சு அந்த ஸ்மரன் பகவானோட இதுல வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஓகே, முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஈஸியா நம்ம பியூரிஃபை ஆகும். ஏன்னா இப்படியே இந்த லோகத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய. கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா மாதாஜி ரொம்ப நல்லா இருந்தது, கதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. வேற ஏதாவது விவிதா மாதாஜி, அருண் மாதாஜி, நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். இதெல்லாம் இல்லையா? இருக்கு மாதாஜி, இருக்கா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா, சூப்பர். 2 மாதாஜிக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம அப்போ இந்த ஸ்லோகா ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். நான் அப்புறம் குரூப்ல வந்துட்டு அந்த ஸ்லோகத்தையும் அதோட ரெக்கார்டிங்கையும் நான் போடுறேன். மாதாஜி ஒன்று ஷேர் பண்ணிக்கலாமா? எஸ் ஜெயச்சந்திரன் பிரபுஜி. சூப்பராக இருந்தது கிளாஸ். நீங்க ஒரு இது கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் அப்படியே லைவாக கொண்டுட்டு போகிறாங்க. அந்த அவங்க சீரியல் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல, அதில் வரக்கூடிய டைலாக்கையே அதில் இருக்க மாதிரி நடிச்சு காட்டினாங்க. அது எப்படி தான் முடியுதோ தெரியல, அவங்களால நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் பார்க்குறது உங்களுக்கு தான் அது தெரியும், ஆனால் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்காக வேண்டி அவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அந்த கதையெல்லாம் நல்லா இருந்தது. என்னென்னா அந்த கதையில் இப்போ அந்த எந்த கதை மாதாஜி அது, இந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு யார் வருவாங்க அங்கே சாமி மீந்து போனதெல்லாம் சாப்பிட்றதுக்காக? நரி வருவாங்க. நரி வரும். அந்த நரிக்கே வந்து அந்த கிருஷ்ணர் வந்து கனவுல வந்திருக்காருன்னா நம்மளும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா அந்த திங்கிங்லேயே இருக்கணும். அதுதான் மெயின். இப்போ வந்து எச்சில், மனிதனுடைய எச்சில் தான் வந்து செரிமானது அதிகமாக இருக்குது. அப்போ வந்து வேற கவனம் இருக்கக்கூடாது. அதை தான் வந்து இந்த புராண கதையிலையும் இதுலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. வேற எதுலையோ டைவர்ஷன் ஆகிட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது அதனுடைய செரிமானமும் சக்தியோ நமக்கு வந்து உடலுக்கு சேராது. சயின்டிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தாங்க.
அதை தான் மாதாஜி வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிரசாதம் எப்படின்னாக்கா பட்டினியாக கிடக்கிறவனுக்கு வெறும் சாதம் வந்து பிரசாதம் ஆகிடும், தாகமாக இருக்கிறவனுக்கு வந்து தீர்த்தம் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து உண்மையான பிரசாதன்றது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குகன் இருக்கார் இல்லையா, அவர் ராமருக்கு கிஃப்டாக எது கொண்டு போனார் பார்க்கும்போது தெரியுங்களா யாருன்னா? அவள் அவள் எது அது அது வந்து இவரு அது குசேலர் அவரு. சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. மீனை கொண்டு போய் படைப்பாரு. மீன் ஒண்ணு, இன்னொன்னு 2 எடுத்துட்டு போனாரு. இந்த சபரிக்கு வந்து பழம் எடுத்துட்டு போனப்போ அவங்க டேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா ராமருக்கு, அது வந்து நல்ல பழமா என்னன்றதுக்கு அது எச்சிலை பற்றி அவர் வந்து கவலைப்படலை. ஏன்னா என்னுடைய பக்தன் வந்து எனக்கு நல்லதே செய்வான்றதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ராமர் சொன்னதா ஒரு இருக்கு. இந்த மாதிரி குகன் வந்து அவர் பாக்கத்துக்கு எடுத்துட்டு போறப்போ 2 எடுத்துட்டு போனாங்க. ஒன்று வந்து மீன், அதுங்க திணை திணை. திணை திணை இருக்கு, கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டீங்க. அது இன்னும் திணை கூட எது மிக்ஸ் பண்ணுவாங்க? திணையும் தேனும் எதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு கேட்டாங்க அவருண்ட. இப்போ திணை வந்து மலையில தான் கிடைக்கும், குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் திணை பயிராகும். இருக்கத்திலே வந்து கடல் மட்டத்திலிருந்து உயரமான இருக்கக்கூடிய இடம் வந்து திணை பயிர் இடம். மீன் பார்த்தீங்கன்னா கடல்ல தான் இருக்கும், கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும், தண்ணியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய 2த்தையும் சேர்த்து நான் எடுத்துட்டு போனேன்னாக்கா இந்த உலகத்திலே நான் தான் வந்து எதுவுமே கிடைக்காத பொருளா நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எதுங்க வேற யாரோ பேசுறாங்க உங்களுக்கு? பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து யோசனை பண்ணிக்கிட்டு அந்த கிருஷ்ண பக்தியிலே இருக்கணும்னு நல்லா சூப்பராக சொன்னீங்க. அது நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்றதே பெரிய விஷயம். ஏன்னா அடுத்து என்ன சொல்ல போறோம்னு யோசனை பண்றதே நமக்கு சிரிப்பு வராது. அதுல வந்து வந்திருக்கீங்க. அதுக்கு வந்து 4 பில்லர்ஸ் தான் சொன்னீங்க. ஹரிகீர்த்தன் சார் ஒன்று, அவங்க மாதாஜி ஒன்று, இன்னும் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. எப்பயுமே ஆனர் பண்ணுறது தான். நமக்கு வந்து எல்லாமே கிருஷ்ணார்ப்பணன்றது வேற, இருந்தாலும் நமக்கு கைட் பண்ணுறதுக்கு இவங்க 4 பேர் இருந்தாங்க, மறக்காம சொன்னீங்களே, அதுவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ, நன்றி. பிரசாத சேவை வந்து மாதாஜி தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. உங்க வீடு பக்கத்துல இல்லையே நான் ஃபீல் பண்றேன் மாதாஜி. சரி, மாதாஜி அப்பப்ப ஏதாவது எங்களுக்கு வித்தியாசமா பண்ணி பண்ணி அப்பப்ப வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. மாதாஜி கொடுப்பாங்க. மாதாஜிக்கு 3 பசங்க இருக்காங்க, பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். அவங்களும் அப்பப்ப அன்போட வந்து பிரசாத் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுல மேக்ஸிமம் வந்து எங்க அம்மாக்கு தான் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தருவாங்களா, இல்ல கிருஷ்ணருக்கு பண்ற மாதிரி தனியா வச்சு பாசத்தோட. இங்க அனுகூல மாதாஜிக்கு பன்னீர்ல ரொம்ப பிடிக்கும்னு மெனக்கெட்டு அதுக்கு அவங்களுக்காக பண்ணி அதை பிரசாதமா அவங்க கிருஷ்ணருக்கும் ஆஃபர் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. பசங்களை நடந்தே வருவாங்க அவங்க வீட்டுல இருந்து. அது வரும்போதே அந்த கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டே வருவாங்க போல இருக்கு. அப்போ உங்களுக்கும் அந்த பலன் சேரட்டும்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஷேர் பண்ணது ரொம்ப இதா இருந்தது. இதுக்கு மேல டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இதுல போடுங்க, கரெக்டா இல்லையா? குரூப்ல போடுங்க, இல்லைன்னா பிரைவேட்டா கேட்கலாம். இல்ல இது குரூப்ல போடுங்க, திருப்பி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? கரெக்டா இருந்தாலும் அடுத்த இதுல நம்ம கேட்கலாம். சொல்லுங்க பிரபு. சண்டே அடுத்தடுத்து 3 கிளாஸா? இல்ல பிரபு, எல்லா சண்டேயும் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு பிரபு. 12:30 மணிக்கு உங்களோட டைமுக்கு, இந்தியா டைமுக்கு. சண்டே ஸ்பெஷல் உண்டா? இன்னைக்கு மதியம் முடிஞ்சிச்சு, ஈவினிங் கிளாஸ் உண்டா? இதுதான் பிரபு ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே ஓகே ஓகே. ஈவினிங் அப்பாவோட கிளாஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா பிரபு, இருக்கு நீங்க அட்டெண்ட் பண்றது இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அவர் நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு. இருக்கு பிரபு, இன்னைக்கு இருக்கு பிரபு. ஓகே, அந்த வந்து மேட்ச் வின் பண்ணிச்சு அது சொன்னதால. ஓகே பிரபு. ஓகே, இன்னைக்கும் மேட்ச் இருக்கு, பார்த்துட்டே பண்ணுவோம். ஓகே பிரபு, ஓகே பிரபு, அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. என்ன பிரபு மாதாஜி? இன்னைக்கு நான் சமையல் பண்ணமா, நான் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்காம சமைச்சேன்.
நேத்து சூப்பர். சொன்னாங்க சம்பகா மாதாஜி. ஓகே துளசி பூஜையும் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே மாதாஜி, சூப்பர் மாதாஜி. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஆஃபர் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? இது போக இப்ப ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா போடுங்க. ஆல்ரெடி டைம் ஆனதுனால சாரி மாதாஜி எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலைகள்ல இருப்பீங்க. இந்தியாலயும் இன்னைக்கு சண்டே. அதனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா டவுட் கண்டிப்பா கேளுங்க. மாதாஜிக்கு, விவிதா மாதாஜிக்கு நீங்க அனுப்புங்க, பிரைவேட்டாவும் அனுப்புங்க, இல்ல குரூப்ல போடுங்க. சரியா? இது சம்பந்தமான டவுட்ஸ் என்ன இருந்தாலும் போடுங்க. மாதாஜி, தரு மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சம்பகா மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பாட்டு ஒரு வாட்டி ஸ்லோகா சொல்லி தரேன் சொல்லி தராங்க மாதாஜி, பாட்டு சொல்லி தராங்க, திருப்பி ரெக்கார்டிங்கும் போடுவாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. எல்லாருக்கும் தெரியுதா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி, சூப்பர். யார அன்மியூட்ல இருக்கீங்க? வெற்றிஷல்லி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, சூப்பர். சோ இது வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம், நம்மளுக்கு முன்னாடி வந்து தட்டுல வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடியது. இதுல வந்து 2 லைன் வந்துட்டு நம்மளுக்கு வியாசதேவர் மகாபாரதத்துல கொடுத்திருக்க ஸ்லோகம். பின்னாடி வர 8 லைன் வந்து நம்ம சம்பிரதாய ஆச்சாரியால வந்துட்டு பிரபுபாதோட குருவோட அப்பா, அதாவது பக்தி வினோத் டாக்கூர், நம்ம இப்ப வந்துட்டு கோவில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஆச்சாரியார், அந்த மகாராஜ் வந்துட்டு நம்மளுக்கு எழுதி கொடுத்த ஸ்லோகம். சோ நம்ம ரிப்பீட் பண்ணலாம். महाप्रसादे गोविन्दे महाप्रसादे गोविन्दे नमो ब्राह्मणे वैष्णवे नाम ब्राह्मणे वैष्णवे स्वल्प पुण्यवतं राजन् स्वल्प पुण्यवतं राजन् विश्वासो नैव जायते विश्वासो नैव जायते पैरे शरीरा अविद्याजाल पैरे शरीर अविद्याजाल जोदेन्द्रियता हे काल जोदेन्द्रियतारे काल जीव फैले विश्व सागरे जीव फैले विषय सागोरे तारा मध्ये जिह्वाति तारा मध्ये जिह्वादि लोको माशु दुर्मति लोभो मोक्षदुर्मति ताके जेते कठिन संसारे ताके जगद कठिन संसारे कृष्ण बारो दोयो माय कृष्ण बारो दोयो माय कोरी बारो जीव जाय कोरी बारे है वजाई स्वप्रसाद अन्न दिलो बाय स्वप्रसाद अन्न दिले बाय ते अन्नामृत खाओ ये अन्नामृत पाओ राधा कृष्णा गुण गाओ राधा कृष्णा गुण गाओ प्रेमे दाको चैतन्य निताय प्रेमे डाको चैतन्य निताय போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நான் சொன்னதுக்கும் அங்க தமிழ்ல இருக்கிறதுக்கும். அது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில வாசிச்சதுனால, ஆனா இங்க கொடுத்திருக்கிறது கரெக்ட் தான் மாதாஜி. ஆமா பிரபுஜி. கடைசி வர இந்த 3-6 லைன் வந்துட்டு பெங்காலி, ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 லைன் வந்து சான்ஸ்கிரிட். அதான் பங்காளி, எனக்கு கொஞ்சம் பங்காளி கூட இருந்தா, அதனால அவங்க பேசுற பாசம் எனக்கு தெரியும் கரெக்டா. அதான் கோரே அதில் வரலாம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாஞ்சாக்கள் பேர் சொல்லிடலாமா? ஹரே கிருஷ்ணா.
वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः पावनेभ्यो पावनेभ्यो नमो नमः। नमो कोटि नमः। वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। जय हरि शीला बोल। प्रभुपाद की जय। आनंद स्वामी की जय। हरि बोल। हरे कृष्णा। हरि बोल। हरे हरे कृष्ण। हरे कृष्ण हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணாம்மா. हरे हरे कृष्ण कृष्णा माता दी। பாட்டி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. எல்லாரும் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे